ஒரு சேர இது எடுத்தவங்க எடுத்து சொல்லுங்க. வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் முரளி வழங்கிட கேட்கலாம். முரளி, நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டும் இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு என்ன காரணம்? வணக்கம். அதாவது சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் சரியாக 10 மணி அளவில் சீமான் ஆஜராகி இருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போன்றுதான் நடிகை ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சீமான் ஆஜராகியிருந்தார். 2 முறை அவர் நேரில் ஆஜராகி விளக்கங்களும் அளித்திருந்தார். அப்பொழுது அதாவது வளசரவாக்கம் காவல் நிலையம் அருகேற்கக்கூடிய அந்த தெரு முழுவதுமாகவே தொண்டர்களுடைய கூட்டம், அதே போன்று கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவருமே இந்த பகுதியில் தான் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை 200 மீட்டருக்கு தாண்டியே 3 பேரிகார்டுகள், அதாவது 70 மீட்டர் என 3 தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்தந்த இடத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சீமான் உள்ளே வரும் நேரத்தில் அவர்களுடன் அந்த ஆதரவாளர்களும் அந்த பேரிகார்டுகளை தள்ளி அதே போன்று போலீசாரிடம் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுதான் உள்ளே நுழைந்தார்கள். இருப்பினும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சீமான் மற்றும் அவருடன் கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஒரு 10 பேர் மட்டுமே அவர்களை உள்ளே அனுப்பியிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக சீமான் உள்ளே செல்லும் பொழுது ஒரு 5 வழக்கறிஞர்கள் மற்றும் அவருடைய முக்கியமான நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே காவல் நிலையத்திற்கு உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். இருப்பினும் அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் அதே போன்று கட்சி உறுப்பினர்கள் அவர்களை உள்ளே அனுப்பாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்களுக்கும் வாக்குவாதமும் அதே போன்று தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னதை போல நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் கடந்த 14 ஆண்டு காலமாக இந்த விசாரணை நடத்தப்பட்ட சூழ்நிலையில் அந்த நடிகையும் பல்வேறு விதமான வீடியோக்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ஒரு பட்சத்தில் இந்த புகாரை வாபஸ் வாங்குவதற்காக நடிகையும் தெரிவித்திருந்தார். இதற்கு அடுத்தபடியாக தான் சீமான் இந்த வழக்கை அவர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது மிரட்டுதல், அதே போன்று பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் தரப்பிலிருந்து தான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவை அடுத்துதான் உயர் நீதிமன்றம் என்ன செய்ததென்றால் இந்த பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்ட காரணத்தினால் இந்த வழக்கை 12 வாரத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு பிறப்பித்த அடுத்த நொடியே சீமானிடம் நேரடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வளசரவாக்கம் போலீசார் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே 27ஆம் தேதி இந்த மாதம் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்திருந்தார்கள். அவர் கட்சி பயணித்து வெளியூரில் இருந்த காரணத்தினால் நேற்று ஆஜராகாமல் வழக்கறிஞர்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் ஆஜராகி 4 வாரங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள். ஆனால் போலீசார் மறுநாள், அதாவது இன்றே ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். மேலும் வளசரவாக்கம் போலீசார் உடனடியாக நேற்று அவருடைய வீட்டிற்கு சென்று சம்மனும் ஒட்டியிருந்தார்கள். அந்த சம்மனை அவருடைய வீட்டில் பணியாற்றக்கூடிய காவலாளி அதே போன்று உதவியாளர்கள் பிடித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த தகவல் நீலாங்கரை போலீசாருக்கு தெரிந்து அந்த 2 காவலர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சீமான் இன்று ஆஜராக இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இன்று காலை 10:30 மணி அளவில் வழக்கறிஞர்கள் இன்று மாலை 6 மணிக்கு சீமான் ஆஜராகுவார் என தெரிவித்து சென்ற நிலையில் அந்த கால அவகாசம் 8 மணிக்கு ஆஜராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். 8 மணி ஆஜராக இருப்பதாக கூறிய நிலையில் சீமான் சேலத்தில் இருந்து விமானம் மூலமாக சென்னை வந்து சென்னையிலிருந்து வடபாளையில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். வழக்கறிஞருடன் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பார்கள், உள்ளே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்பார்கள் எனவும் 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் திரும்பவும் இப்போ மறுபடியும் அவரிடம் கேட்கப்படும் எனவும் வழக்கறிஞர் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த கேள்விகள் கேட்கும் பட்சத்தில் ஒரு உரிய பதிலையும் அதே போன்று வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரமாக எடுத்திருப்பார்கள் எனவும் வழக்கறிஞர்கள் அவரிடம் அறிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு ஆலோசனையுடன் தற்போது சீமான் ஆஜராகியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடந்த வாரம் விஜயலட்சுமியிடம் வளசரவாக்கம் போலீசார் பெங்களூரு சென்று அவரிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விசாரணை நடத்தி அவரிடம் வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை எடுத்திருக்கிறார்கள்.
விஜயலட்சுமி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தற்பொழுது சீமான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு கருத்துக்களும் ஒற்று போகிறதா, அதே போன்று இரண்டு கருத்துக்களும் ஒற்று போக சூழ்நிலையில் இந்த விசாரணைக்கு மீண்டும் அவர் ஆஜராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் 2 மணி நேரத்துக்கு பிறகு திரும்ப விடுவிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த விசாரணைக்கு அவர் முழுமையாக ஆஜராகாத பட்சத்தில் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் சீமான் ஆஜராகும் பொழுது அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என இந்த தெரு முழுவதுமாகவே புடைசூழ வந்திருக்கிறார்கள். ஆனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். மேலும் வழக்கறிஞரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரியும் சீமான் மட்டும் தனியாக இந்த விசாரணை நடத்தப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவர் வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும், அல்லது வழக்கறிஞர் மூலமாக தகவல் தெரிவித்த பிறகுதான் தெரிய வரும் இன்று அவர் கைது செய்யப்படுகிறாரா, அல்லது இந்த விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் அவரை விசாரணைக்கு ஆஜராக போலீசார் தெரிவித்த நிலையில் தான் அவர் வெளியே வருவார் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, ஒரு புறம் சீமானிடம் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெளியில என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருகிறது? கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பேரிகார்டுகள் என்று சொல்லக்கூடிய தடுப்புகளும் வைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளே செல்வதற்காக காவல்துறையுடன் ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் முன்னதாகவே பார்த்திருப்போம். அதாவது சீமான் வருகை தருவதற்கு முன்னதாகவே அவருடைய ஆதரவாளர்கள் சீமானுடன் உள்ளே செல்வதற்கு ஆர்ப்பரித்து வந்திருந்தார்கள். ஆனால் மொத்தமாக காவல்துறையுடன் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பரபரப்பு சூழல் அவர் வெளியே வந்தாலோ அல்லது அவருடைய வழக்கறிஞர்கள் யாராவது விசாரணை முறையாக நடைபெறுகிறது என்று ஒரு தகவல் தெரிவித்தால் மட்டுமே தான் இந்த பதட்டம் குறையும் என காவல்துறை தரப்பிலிருந்தும் சரி, சீமான் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் அவர் சரியாக 10 மணி அளவில் தான் உள்ளே சென்றிருக்கிறார். சரியாக 20 நிமிடங்கள் ஆகியிருக்கிறது. அவரிடம் பல்வேறு விதமான கேள்விகள், அதாவது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் திரும்ப கேட்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 12 வாரத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. ஆகவே போலீசாருக்கு இன்னும் கால அவகாசம் இவருக்கு சீமானுக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால் இந்த வழக்கை உடனடியாக அவசரமாக எடுத்து இவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு புறம் இந்த விசாரணை முடிந்துவிட்ட பிறகு மீண்டும் விஜயலட்சுமியிடம் இந்த விசாரணை நடத்தப்படும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1 வாரத்திற்கு முன்பாகவே விஜயலட்சுமி உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் பெங்களூரில் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் வளசரவாக்கம் போலீசார் அதாவது மகளிர் போலீசார் உட்பட நேரடியாக விஜயலட்சுமியிடம் சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் தெரிவித்ததை போல 7 முறை கரு கழித்திருப்பதாகவும், அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன மருத்துவமனையில் அவர் கரு கழித்திருக்கிறார் என்பது தொடர்பான முழு ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த மருத்துவமனைக்கு சென்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நடிகை கொடுத்த அந்த வாக்கு மூலம், இதனை அடுத்து சீமானிடம் தற்போது பெறக்கூடிய அந்த வாக்கு மூலம் இரண்டும் ஒத்துப்போகிறதா என்று பார்த்துவிட்ட பிறகு இந்த அறிக்கையை மொத்தமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். இந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைக்கு பிறகுதான் அவருக்கு தண்டனை கிடைக்கப்பெறுமா அல்லது வேறு ஏதேனும் தகவல் கிடைக்கப்பெறுமா என்பது தொடர்பாக நீதிமன்றம் மூலமாக தெரிய வரும். தற்பொழுது பொறுத்தவரை உள்ளே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வெளியே சொன்ன பிறகுதான் அவரிடம் முறையான விசாரணைகள், அதே போன்று சீமான் முறையாக அவருக்கு பதில் அளித்திருக்கிறார், காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் என்ற தகவல் வெளிவந்த பிறகுதான் அவர் வெளியே வருகிறாரா அல்லது சரியான ஒத்துழைப்போ அல்லது காவல்துறையினர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்தில் நிச்சயம் அவர் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.